குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புடிச்ச கடமை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா நிரப்ப இருக்கிறாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அது 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 1 லத்தி டெஸ்ட் பேட்சோட பேட்ச் 1 பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ச் 2 பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்சை பற்றின டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2 டெஸ்ட் பேட்சில் எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணி நீங்களே பார்த்தீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லத்தி டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4,500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தேர்வு என்னைக்கு தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 14லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட் 1,500, ஓல்டு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 1,000 ரூபீஸும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். இந்த 2 நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இல்லை எக்ஸாம் சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த 2 டெஸ்ட் பேட்சுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும் சார், நான் 2-3 டைம் படிச்சிருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த லத்தி டெஸ்ட் பேட்ச் சூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா லத்தியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவிஷனுக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவில் 60 டெஸ்ட், அது ஃபீஸும் அதிகம். அது பார்த்திங்கன்னா 2,500, இது 1,500 தான். ரெண்டுக்கும் அது ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி பார்த்திங்கன்னா சேமாக பார்த்திங்கன்னா என்ன கொஸ்டின் பேட்டர்னோ அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ 2 டெஸ்ட் பேஜுமே அந்த கொஸ்டின் பேட்டர்னில் தான் நாங்கள் பார்த்திங்கன்னா கொஸ்டின் எடுத்திருக்கோம். நீங்கள் 2 டெஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா எதில் வேணாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? மற்றபடி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சொன்ன டீட்டெயில் தான் இருக்கும். இதில் ஸ்கூல் புக்லேருந்து தான் நாங்கள் கொஸ்டின் எடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கு தான் படிக்கணும். ஏன்னா எக்ஸாம்லேயும் ஸ்கூல் புக்லேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான அட்மிஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 20/12 இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தேர்வு என்னைக்கு தொடங்குதுன்னு பார்த்திங்கன்னா 14ஆம் தேதியிலேருந்து தொடங்குது. இதுக்கான பார்த்திங்கன்னா இந்த நம்பரில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பேலையோ அல்லது ஃபோன்பேலையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ண முடியும். நீங்கள் இந்தியன் டெஸ்ட் பேட்ச் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2,500, லத்தி டெஸ்ட் பேட்ச் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1,500 பே பண்ணணும். இதுக்கான பே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தர இதே நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு பார்த்தீங்கன்னா 14/1/2020 நடக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு என்னவா இருக்க போகுது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு இயற்பியல் 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 6th தமிழ் முதல் பருவம் முழுவதும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்தத்தன்மை வார்த்தை வரிசையாக்கம், இந்த 4 டாப்பிக்லேருந்தும் டெஸ்ட் நடக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வுலாம் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எப்போவுமே டிஎன்எஸ்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பின்னாடி போயும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. அதனால் அதையும் நம்ம ஒமிட் பண்ணிடக்கூடாது, ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது, 70க்கு 70 அடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜை கிரியேட் பண்ணியிருக்கோம். இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் நிறைய ரிவிஷன் டெஸ்ட்லாம் இதில் இருக்கும். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேங்களா? நம்ம இந்தியன் டெஸ்ட் பேட்சில் இருக்க ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான் இதில் வராது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இல்லை முழு தேர்வு பார்த்திங்கன்னா 15/5/2025 நடக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா முழு மாதிரி தேர்வு பார்த்திங்கன்னா 20/5/2025 நடக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் வரதுக்கு லேட் ஆகுது, எக்ஸாம் டிலே ஆகுதுன்னா இந்த முழு தேர்வு முழு மாதிரி தேர்வு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆக முடியும். ஓகேங்களா? அந்த இந்தியன் டெஸ்ட் பேட்ச் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 டெஸ்ட் பேஜுமே பாருங்கள். உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது எனக்கு பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்ட முடியல சார், என்னால் அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாது, நான் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 டெஸ்ட் பேஜ்லையுமே நீங்கள் கட்டண சலுகை பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் கொண்ட ஒரு வினாத்தாள் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா குறைக்கப்படும். ஓகேங்களா? நீங்கள் அதில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையும். நீங்கள் 2 டெஸ்ட் பேட்சுமே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணி அதில் ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களே கால் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேட்சை தாண்டி அவங்க கொஸ்டின் கேட்க வாய்ப்பே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜே போதுமானது. டெஸ்ட் பேட்ச் ஜஸ்ட் ரிவிஷனுக்காக மட்டும்தான் உங்களை ஒரு டார்கெட்டை வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் டெஸ்ட் பேட்ச். அதனால் பார்த்தீங்கன்னா நம்பி சேருங்க. நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை விட்டு அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கால் ஃபர் வரும் அப்படின்னு இவ்வளோ வேகன்சி வருமா என்னன்னு தெரியல. அதனால் இப்பயே சான்ஸ் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆகணும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.